ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று வரும் வங்கி ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் வங்கி சேவைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. அகில இந்திய அளவில் நடைபெற்று வரும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் பண பரிவர்த்தனை, ஏடிஎம் சேவைகள் முடங்கியுள்ளன. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள யூகோ வங்கியின் தலைமை அலுவலகம் முன்பாக வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மட்டும் 105 வங்கி கிளைகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். தஞ்சை, திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை உள்ளிட்ட பல நகரங்களில் வங்கிப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த வேலை நிறுத்தத்தில் 9 பெரிய தொழிற்சங்கங்கள் இணைந்து ஈடுபட்டுள்ளன. ஏடிஎம்களுக்கு சென்ற வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க முடியாமல் திரும்பினர். வங்கியில இன்றைக்கு வராக்கடனுக்காக ஆண்டுதோறும் சராசரியாக 25,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யும் போது ஊழியர்களுக்காக ஊதியத்தை உயர்த்துவதில் சுணக்கம் காட்டுவதை கண்டிக்கின்றோம். அதன் காரணமாக இன்றைக்கு ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக இந்த போராட்டத்தை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை மூலமாக நிர்வாகம் ஒப்பந்தம் காண வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான தொழிலாளர் விரோத போக்கினை கண்டிக்கின்ற வகையிலும் இந்த 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஐக்கிய வங்கிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது. இதில் புதுவை மாநிலத்தைச் சார்ந்த 105 வங்கி கிளைகளில் இருக்கின்ற 3,500 வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் தங்களை முழுமையாக இந்த 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வங்கித்துறை மிக சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே வங்கிகள் மிக அதிக அளவில் லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலாக கடந்த ஆண்டு லாபங்களை ஈட்டிருக்கின்றன. இருந்தாலும் எங்கள் வங்கி ஊழியர்களுக்கு தரப்பட வேண்டிய நியாயமான ஊதிய உயர்வு மறுக்கப்படுவதால் இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் குதித்திருக்கிறோம்.